இறைவன் மிகப்பெரியவன். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மதினமா நகரத்தில் இருந்ததாக வரலாறு சொன்னதோ, அதனுடைய வடிவ காட்சி அமைப்பு காணொளியாக இதோ. அந்த பேரிச்ச மரங்களை கடந்து மஸ்ஜிதுன் நபவி ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்தது. பேரிச்ச மரக்குச்சிகளை கட்டைகளாக்கி அவற்றை நடுவிலே ஊன்றி, அதற்கு மேலே ஓலைகளை வேய்ந்து, அதைச் சுற்றிலும் அன்னையர்களுக்கான சிறு சிறு வீடுகளாக இப்படித்தான் மஸ்ஜிது நபவியை சூழ்ந்து அன்னையர்களுக்கான தனித்தனி இடங்கள் தந்து அவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தது. அதில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் உயிரினும் மேலான நபியினுடைய உயிர் பிரிந்தது. அதனுடைய காட்சி அமைப்பு இதை முதலாக மதினத்துல அங்க இருந்த மியூசியம்ல பார்க்கும்போது உயிருக்குள்ள ஏதோ ஒன்று ஊடுருவி சென்று ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். என் கூட இருந்த சகோதரிக்கு காய்ச்சலே வந்துருச்சு அன்னைக்கு. இதை பார்த்து அவ்வளவு புரிதலும் அவ்வளவு ஆழ்ந்த ஈமானையும் ஒரு காணொளி தர முடியுமா அப்படின்னா எங்களுடைய அனுபவம் அப்படி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த வீடு எப்படி இருந்தது, எவ்வளவு எளிமையாக இருந்தது, எவ்வளவு குறைந்த பொருட்களை கொண்டிருந்தது. இதை போல சாதாரணமாக கட்டப்பட்டு ஒரு ஓலையால் வேயப்பட்டு ஒரு மர குச்சிகளை கொண்ட கதவுகள், இப்படித்தான் அவங்களுடைய வீடு இருந்தது. அப்படி வீட்டுல இருந்தே கதவை திறந்து கொண்டு மஸ்ஜிது நபவிக்குள்ள போய் தொழுக வச்சு கொண்டு அங்கிருந்து இங்க வருவாங்க. இக்திகாஃப் இருக்கிறதுக்கு எவ்வளவு வசதியாக இருந்தது. நிறைய ஹதீதுகளை நம்ம படிச்சிருக்கிறோம். இப்படி ஒரு எளிமையான வீட்டில் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு எந்த வீட்டில் அன்னை ஆயிஷா அவர்களுடைய மடியில் அவர்கள் மரணித்தார்களோ அதே வீட்டிலேயே அவர்களை அடக்குகிறார்கள். அதே வீட்டில் அடக்குகிற பொழுது ஒரு கருப்பு திரையை போட்டு மிச்சம் இருந்த இடத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் வசிக்கிறார்கள். அதற்கு பிறகு அவங்களுடைய தந்தையார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் பொழுது பக்கத்திலேயே கொஞ்சம் கீழே இடம் ஒதுக்கி அங்க அவங்கள அடக்குறாங்க. அங்க அவங்கள அடக்குனதுக்கு பிறகு 2 பேரையும் அடக்கியாச்சு. அப்ப கருப்பு ஸ்கிரீனை கொஞ்சம் தள்ளி போடுகிறார்கள். 2 பேரையும் அடக்குனதுக்கு பிறகு கருப்பு கலர் ஸ்கிரீனை கொஞ்சம் தள்ளி போட்டதுக்கும் பிறகு அங்க இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் குறையுது. அந்த இடத்தில் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வசித்தார்கள். கணவரையும் அடக்கியாச்சு, தந்தையையும் அடக்கியாச்சு, மிச்சம் இருந்த சின்ன இடத்துல வாழ்ந்து வந்தாங்க. ஒரு கருப்பு திரையை மட்டும் நடுவுல போட்டு கணவரையும் அடக்கியாச்சு, தந்தையையும் அடக்கியாச்சு, மிச்சம் இருந்த சிறிய இடத்தில் அவர்கள் வசித்து வந்தார்கள். வீட்டுக்கு வெளியே இருந்த ஓலை கட்டமைப்பு அது மாற்றப்பட்டு கல்லால் கட்டப்படுகிறது. அந்த கருப்பு ஸ்கிரீன் அடுத்து கொஞ்ச தூரம் தள்ளி போடுவதற்கான வேலை வருகிறது. ஆம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அவர்களையும் கொஞ்சம் கீழே பக்கத்திலேயே அடக்குனதுக்கு பிறகு அந்த கருப்பு ஸ்கிரீன் இருந்ததை மாற்றிவிட்டு கல்லால் ஆன கட்டமைப்பு அங்கே கட்டப்படுகிறது. 3 பேரையும் உள்ளே அடக்கிவிட்டு அந்த மிச்சம் இருந்த சிறிய இடம், குறுக்கு வாக்கில் கால் நீட்டி படுக்க கூட முடியாது என்ற அந்த சிறிய இடத்தில் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எவ்வளவு பெரிய படிப்பினை இன்னைக்கு நமக்கெல்லாம். நமக்கு இருக்கிற இடம் பத்த மாட்டேங்குது, இருக்கிற அலங்காரம் பத்த மாட்டேங்குது, இருக்கிற சீலிங் பத்தலன்னு ஃபால்ஸ் சீலிங் போட்டு ஏகப்பட்ட அலங்கார விளக்குகளை போட்டாதான் அது கௌரவம், சந்தோஷம், பெருமை, மன திருப்தி அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இருந்த இடத்தின் அளவை பாருங்கள். அங்க எப்படி இருந்திருப்பாங்க. அப்படித்தான் வாழ்ந்தாங்க, அந்த இடத்தில் இருந்தார்கள். வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே என்ன இருக்கு இன்னைக்கு சாப்பிட அப்படின்னு ரசூல்லா கேட்டாங்கன்னா, எதுவும் இல்லை என்று சொன்னால் அப்ப இன்னைக்கு நோன்பு வச்சிருவோம் என்ற எளிமையில், மரணிக்கும் வரைக்கும் வயிறார சாப்பிட்ட நிலைமை இல்லை என்ற நிலைமையில் வாழ்ந்தார்கள். இதெல்லாம் நமக்கு படிப்பினைகள். அப்படி அந்த சின்ன இடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதுக்கப்புறம் கால ஓட்டத்தில் அந்த இடத்தினுடைய கட்டமைப்பு மாறுகிறது. ஒவ்வொரு விஷயமும் மாற்றப்படுகிறது. கலிஃபாக்கள் இருந்தார்கள், ஆட்சிகள் இருந்தன, காட்சிகள் மாறின. ஒவ்வொன்றும் படிப்படியாக பல கட்டுமானங்களுக்கு பிற்காலத்துல மாற்றங்களுக்கு உட்பட்டு இன்றைக்கு இருக்கிற மதினா முனவரா எப்படி இருக்குது, மஸ்ஜிது நபவி எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அன்றைக்கு ரசூல்லா இருக்கும்போது அந்த ஓலை வேய்ந்த எளிமையான இடம் அதுதான் மஸ்ஜிது நபவியாக இருந்தது. அங்கதான் ரசூல்லா தொழுதாங்க. பிற்காலத்தில் அதை எடுக்கப்பட்டு பெரிய கட்டுமான பள்ளிவாசலாக வருகிறது. அப்ப ரசூல்லா அடக்கப்பட்ட இடம் என்ன மாதிரியான மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டது, அவை எல்லாவற்றையும் பிரிச்சு எடுத்தாங்க. அதற்கு பிறகு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்ட அந்த இடத்தை அந்த மியூசியத்துல பார்க்கும் பொழுது தேம்பி தேம்பி விசும்பி அழுதது இன்றைக்கு வரைக்கும் நினைவில் இருக்கு. அங்க வந்து அந்த மியூசியத்தை பார்த்து கொண்டிருந்த எல்லாரும் சாதாரணமா பார்த்துட்டு சாதாரணமா கடந்து போய் கொண்டிருந்தாங்க, டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கும் என்னோடு இருந்த சகோதரிக்கும் அவ்வளவு விசும்பல் நிறைந்த கண்ணீர் இந்த காட்சியை கண்ணால் கண்ட பொழுது. பிறகு கபரானது ஒரு சதுர வடிவத்திலான கட்டமைப்பில் கொஞ்சம் உயரத்துக்கு எழுப்பப்படுகிறது, செவுரு போல வச்சு. இது பாதுகாப்பு காரணத்திற்கான ஏற்பாடாக செய்யப்படுகிறது. பல நாடுகளினுடைய முக்கியமான கட்டடங்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த பென்டகன் வடிவத்துல தான் அமைக்கப்படும். இந்த பென்டகன் வடிவத்தை குறித்து நம்ம நிறைய தேடினோம்னா பாதுகாப்பு காரணங்களுக்குரிய பல்வேறு தகவமைப்புகள் இதுக்குள்ள இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரும் இந்த பென்டகன் வடிவத்திலான கட்டமைப்பில் கட்டப்படுகிறது. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு கூட சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சிகள் அத்தனை இருந்தது. எனவே பார்த்து பார்த்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்னால் வந்தவர்கள் பல கட்டுமானங்களை ஏற்படுத்தினார்கள். அந்த அவசியமும் இருந்தது. அதற்கு பிறகு பச்சை நிற வடிவமைப்பால் ஒரு துணியால் அது கவரப்படுகிறது. அதற்கு பிறகான வெளிப்பிரகாரத்தில் பச்சை நிற வாயில்களை அமைத்து அந்த கதவுகள் தான் இன்றைக்கு நாம் சென்று பார்த்து ஸலவாத் சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறது. இப்படித்தான் நபிகளாரினுடைய கபர் வடிவமைக்கப்பட்டது. இதோ நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி, நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ இந்த இடத்தில் தான் அடக்கப்பட்டார்கள். அவங்களோட வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்லை அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில ஒன்று நான் எப்போதும் மரணிச்சிருக்கணும்னு நான் நினைச்சுப்பேன், இல்ல பைத்தியமா போயிருந்திருப்போமோ அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். இன்றைக்கு நான் இருந்து இந்த பணிகளை, சமூக பணிகளை செய்வதற்கான முழுமுதற் காரணம் ரசூலுல்லாஹ்வினுடைய தியாக வாழ்க்கைக்கும் அவர்கள் இந்த சமூகத்துக்காக சிந்திய கண்ணீருக்கும் மட்டுமே போய் சேரும். மரணிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வின் பணிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக. எங்கள் தாஹா நபிக்கு எங்களுடைய ஸலவாத்துகளை எல்லாம் நீ கொண்டு போய் சேர்ப்பாயாக. எங்கள் இறைவனை, எங்களுடைய அன்பு நபிக்கு அல் வசீலா என்று நீ வாக்கு தந்த அந்த உயர்ந்த இடத்தை தந்தருள்வாயாக. எந்த சமுதாயத்தின் சீர்திருத்த பணிக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தார்களும் அதே சீர்திருத்த பணிகளுக்காக எங்களை, எங்கள் இறைவனே நீ ஆட்படுத்துவாயாக. நாங்கள் அதை வாழ்ந்து செயல்படுத்தி அதன் பிறகு பிறருக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. இம்மையில் எங்கள் நபிகளாரை கண்ணால் காணக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு யா அல்லாஹ் கிடைக்கவில்லை. ஆனால் மறுமையில் நிச்சயம் அந்த உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்கள் நபிகளாரின் சமூகத்தோடு எங்களை நீ சேர்த்து வைப்பாயாக.